அட்வொகாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் ஒரு கதை எபிசோடோட இணைஞ்சு கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கான எபிசோட் வந்து ஆன்லைன் மூலமா, நிகழ்நிலை மூலமா நடக்கக்கூடிய ஒரு எபிசோட் தான். அதுவும் இங்க இருந்து கொழும்புல இருந்து வடக்கு பிரதேசத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்க இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பிரச்சனைய பத்தி தான் இந்த எபிசோட்ல நாங்க பார்க்க போறோம். அதுக்காக இன்றைக்கு எங்களோட யாழ் பிராந்திய கூட்டிணைக்கப்பட்ட பஸ் சங்கங்களின் இணையத்துடைய தலைவர் கங்காதரன் ஐயா இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் கங்காதரன் ஐயா. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? சுகமா இப்ப அ யாழ் பிராந்தியத்தினுடைய கூட்டிணைக்கப்பட்ட பஸ் சங்கங்களுடைய இணையத்தினுடைய பிரதான செயற்பாடுகளும், தொழில்களும் அங்க என்ன மாதிரி இருக்குது இப்போ? யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில எங்கிட்ட 600 பஸ்கள் பதிவுல இருக்கு. ஓகே. 600 பஸ் பதிவுல இருக்கு. எங்களோட பஸ்களுக்குள்ள கூடுதலான சங்கங்கள்ல 90 வீதமான சங்கங்கள்ல அரைவாசி பஸ் தான் ஓடுது. இப்போ 30 பஸ் விட்டா 15 பஸ் ஓடும். 15 பஸ் நாளைக்கு ஓடாது. அந்த ரீதி தான் பஸ் சர்வீஸ் நடந்து வந்திருக்குது. இப்போ எங்களுக்கு உண்மையில சரியான கஷ்டமா இருந்தாலும் அது எங்கட பிள்ளையாதான் பஸ்கள் கூட பதியப்பட்டது. அந்த நேரம் பஸ்களை கூட பதிஞ்சாத அந்த உரிமையாளர் வழியில குழந்தையாவது மேலதிகமாக உருவாங்க பேர் அந்த இதை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மையில சஜீவ பிள்ளைகளோட உரிமையாளர் அந்த கஷ்டத்தை எங்களோட இணைந்து பிரச்சனை இல்லாமல் சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார். ஆனா அந்த பெரிய பஸ்ல பதிவு மட்டும் அது பெரிய பிரச்சனை ஒன்று இங்கே வடக்கு மாநிலத்தில் உள்ள அதிகார சபையும் அந்த பஸ் பதிவு சொல்லி பெரிய பிரச்சனை. இது இப்ப மட்டும் இல்லை, அந்த நேரம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இருக்கைக்கு இது ஒரு பிரச்சனை உருவாக்கி கொண்டு வந்தது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு இப்படி எங்களுடைய எல்லாமே கருத்துல வந்து அந்த யுத்தாரத்தை விட்டு வெளியில வந்து எங்களுடைய பஸ் நிலப்பாடுகள் என்னென்றால் இந்த மாகாணம் மற்ற மாகாணங்களில் உள்ள பஸ்ஸுகளை கொண்டு வந்து தான் இங்கே வச்சிருக்கிறோம். உங்களுடைய யாழ் மாவட்டம் பொறுத்த மட்டும் அங்கே உள்ள பஸ்ஸை வெளியது திருப்தியாக வைக்கப்பட்டு பஸ் சர்வீஸ் வந்துருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு லேடர் பஸ்ஸுகள் பெரிய பஸ்ஸுகள் பார்க்குற அளவுக்கு பெரிய வசதி படைச்ச ஆக்கள் தொழில குறைஞ்சது 170 வீதமான ஆக்கள் அந்த ரீதியில இல்லை. 30 வீதமான ஆக்கள் வெளிநாட்டு தொடர்புகள் அப்படி டீசலை போட்டு எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம். ஆனால் முழுமையான ஆக்கள்ல அந்த விதத்துல இல்லை. ஆனா உண்மையில அவர்களுக்கு பக்கம் நாங்கள் ஒன்றும் செய்யலாங்க. அவர்கள் பெரிய பஸ்ஸை பதிக்கின்றா அவர் மேல கஷ்டம். அந்த ரூட்ல ஓடிக்கொண்டிருக்கே ஒரு பஸ் 10 நிமிஷம் விடவழி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வலிக்கிறது. ஆனா இங்க வந்து மற்ற பஸ்ஸுகள் 3 சங்கங்கள் சந்திக்கிற பஸ்கள் சில நாள் கருத்துரா ரூட்ல இருந்தால் 751 சந்திக்கும், 752 சந்திக்கும், 750 சந்திக்கும். ஆவரங்கால இந்தியால 3 நிமிஷம் கேப்பும் 4 நிமிஷம் கேப்புல 3 பஸ்ஸும் இடவழி இருக்கும். அந்தந்த நிமிஷம் இடவழி தான் ஓடி வந்திருக்கு. இப்போ நாங்க பெரிய பஸ்ஸை போட்டா அந்த 4 நிமிஷம் இடவழியில பஸ் ஓடிதான். பெரிய பஸ்ஸுடைய சர்வீஸுக்கு 4 நிமிஷம் இடவழி காணாது. நாங்கள் இப்படி ஓடுறதால இந்த அரைவாசி பஸ்ஸாக ஓடும். அப்போ நாங்கள் எதுக்கு ஒரு 15 பெரிய பஸ்ஸுக்குன்னா 15-20 இடவழி இருந்தால் தான் மக்களுக்கு இல்லைன்னா அதுல பஸ் சும்மா தான் ஓடும். அந்த விதியில் தான் நாங்கள் அது பிரச்சனைப்படுறோம். அதே மாதிரி கார்தா ரூட்ல விதமாக ஆயிட்டாங்க. அதுல 3 ரூட் சந்திக்குது. அதே மாதிரி கேகே ரூட்ல 3 ரூட் சந்திக்குது, 2 ரூட் சந்திக்குது. அப்படியான ரூட் சிக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி எல்லாம் எப்ப 10 நிமிஷம் படிக்கிட்டு வாங்க, 10 நிமிஷம் வார இல்லை. இடையில வந்தோடனே 3 நிமிஷம் 4 நிமிஷம் இடவழி எல்லாம் வேலை செய்து வந்திருக்கிறோம். சரி. இப்ப கிட்டத்தட்ட அங்க வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 950 பஸ் மாதிரி பயன்பாட்டுல இருக்குதா இப்போதைக்கு? 950 பஸ். அதுவும் கிட்டத்தட்ட அதுலயும் 70, 80கள்ல இருந்தா பாவிக்கக்கூடிய பஸ்ஸும் இருக்குது. புதுசா வந்த பஸ்களும் இருக்குது தானே? மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பெரிய பஸ் போட்டிருக்கீங்க. அசோக் டாடா பஸ்கள் போட்டப்பட்டிருக்கு. இந்த பரந்தஞ்சந்தியிலிருந்து முருகண்டிக்கு மட்டும் ஒரு 35 பஸ் ஓடுது. அது சின்ன பஸ் தான் ஓடுது. ஜேர்னி மாதிரி இந்த பஸ் எல்லாம் ஓடுது. மற்றும் பவனியாக உள்ளூருக்குள்ள சிதம்பரபுரம் அப்படியே இடங்களில் சின்ன பஸ் தான் ஓடுது. மற்றபடி பெரிய தூரங்கள் மாவட்டத்தை விட்டு மாவட்டம் போற பஸ்களுக்கு எல்லாம் பெரிய பஸ்கள் தான் சேவையில் ஈடுபட்டு வந்திருக்கு. சரி ஐயா. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப நிறைய பஸ்கள் வந்து பதியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்ப நீங்க அந்த இடத்துல வடக்கு மாகாணத்த பொறுத்த வரைக்கும் பஸ் எல்லாம் பதியணும், இல்ல ஒரு பஸ்ஸுக்கான ரூட் பஸ் ஓடுறதுக்கான பெர்மிட்லாம் வாங்கணும்னா, இன்னும் எப்படி அந்த 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 ப்ராசஸ் வந்து எப்படி அங்க நடக்குது? என்ன மாதிரியான ஒழுங்குமுறைகள் அங்க இருக்கு? பெர்மிட்லாம் வாங்குறது தானா நடக்குதா? இல்ல டெண்டர் முறையில போற மாதிரியான அமைப்புகள் இருக்குதா அங்க? இது நாங்க கடந்த
2001ஆம் ஆண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தான் முதல் முதல் பாதை அனுமதி கொடுக்கப்பட்டது. ஓகே. ஊக்கமிட்டு. இதுக்கு முதல் 78, 79ஆம் ஆண்டு காலப்பகுதியில பிஆர் கமிஷன் தான் ஓடினாங்க. ம்ஹ்ம். இந்த ஸ்டாப் சேர்ந்து ம். கடந்த யுத்தங்கள் வந்தால அது பிஆர் கமிஷன் ஒரு கமிஷன் இல்லாம சேவையில் ஈடுபட்டாங்க. ம்ஹ்ம். கொழும்பும் நம்ம பிஆர் கமிஷன் வச்சு தான் கொண்டு வந்தாங்க. அந்த யாழ்ப்பாணம் கொழும்பு ஓடினாங்க. கடந்த 80ஆம் ஆண்டு 91ஆம் ஆண்டு பாதை கூட்டம் வரைக்கும் யாழ்ப்பாணம் கொழும்பு எல்லாம் அப்படிதான் ஓடினாங்க. 2001ஆம் ஆண்டு தான் பாதை ஊக்கம் எங்களுக்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு 2001ஆம் ஆண்டு வடமாநிலத்துக்கு 2001ஆம் ஆண்டு ஊக்கப்பட்டாங்க. அந்த ரீதியில உண்மையில இப்ப டிஏ தான் அப்ப ஒரு டிஸ்ட்ரிக்டும் டிஏ தான் சேர்மனா இருப்பார். தேசிய போக்குவரத்து சேர்மனா இருப்பார். அந்த இதை உண்மையில அவை எங்களோட கோஆப்ரேட் பண்ணி எங்களோட பஸ்களை பதிஞ்சுதான் அவை தனியா தாங்கள் தன்னிச்சையாவோ அந்த மாதிரி எங்களோட யாழ் மாவட்ட பொறுத்த வந்து செய்யுது. எங்களால் சிபாரிசு செய்யப்பட்ட பஸ்கள் தான் பதிஞ்சது. நாங்கள் தான் பஸ்ஸை பதிஞ்சது. எங்களுக்கு அளவுக்கு மேலாக பதியப்பட்டது நாங்கள். அதுல அரசாங்க அதிபரோ அல்லது யாருமே பிள்ளையா நாங்கள் சொல்லிடுறோம். ஏன்னா அந்த எல்லாருக்கும் பாதையாகவும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். புத்தகத்தை விட்டு வெளியில வந்தோடனே இந்த தொழில் வேற தொழில் செய்யலானே. இப்போ நாங்கள் எல்லாரும் உள்வாங்கி தான் தொழில் செய்து வந்து இருக்கிறோம். ஆனால் வந்து நாங்கள் அதை பிள்ளையா சொல்லிடுறாங்க. இப்ப தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு போய் 2015ஆம் ஆண்டு மாகாண சபை வந்தது. மாகாண சபை வந்த பிறகு வடமாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை வந்து செயற்படுகிறது. அப்பவும் எங்களோட ஊக்குவிட்ட பழைய என்டிஜி கேன்சல் பண்ணி விசா கொடுத்த மாதிரி தான் கொடுத்தவர். என்ற தங்கடங்களால கொடுக்கப்பட்ட மாதிரி தான் வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை கொடுக்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு கடந்த காலங்களில் சென்ட்ரல் மத்திய அரசோட நாங்கள் செயற்படைக்க எங்களுடைய அனுமதியோட ஊக்குவிட்டு வழங்கினாங்க. இன்னொரு ஆளை ஒரு நடவடிக்கை இருந்தாங்க. புதிய பதியப்பட்ட பதியப்பு எங்களுடைய அனுமதி இல்லாமல் செய்யப்பட்டது. ஆனால் இப்ப வடமான வீதி பயணிகள் போக்குவரத்து உள்ள உத்தியோகத்தர் எல்லாம் தங்களோட பார்த்து தாங்களே இந்த பஸ்ஸில் பதியக்கூடிய சூழ்நிலை உண்டாகி வந்தவங்க சங்கத்தை இல்லாம பண்ற நோக்கம் தான் இந்த மெயின் நோக்கம். இந்த சங்கம் இல்லாம பண்ணா நாங்கள் அதுக்கு அவைக்கு எதிரான ஒரு போராட்டம் செய்யாம இருக்கலாம்னு அவன் தேடினோம். சங்கங்களை வச்சு செய்யாம சங்கங்களை விட்டு தனிப்பட்ட ரீதியாக உள்வாங்கி உரிமையாளரோட நேரடி டீல் பண்ணி நடவடிக்கை அது ஒரு குறையான நடவடிக்கை செய்யுது. அதை நாங்கள் ஒன்றும் செய்யறாங்கன்னா வடமான வீதி போக்குவரத்து அதிகார சபைக்கு வடமான சேவை வந்தா தனியாதி சட்டம் சுற்றறிக்கை ரெகுலேஷன் சட்டம் உருவாக்கப்பட்டது. இதுக்கு பிறகு நாங்கள் போய் அவையோட காய்ச்சா என்ன மாகாண சேவை வந்தா தான் இதை மாற்றலாம். மாகாண சேவை வராம இதை மாத்திடலாம்னு சொல்லி நாங்கள் இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எம்எல்ஏ கூட்டாக செய்யலாம்னா செய்யலாம்னு சொல்லி போட்டோம். எங்களுக்கு மாகாண சேவை வந்தா தான் அடுத்த நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலத்துல உள்ள பெர்மிட் என்டிசியால 3000 தான் பெர்மிட்டுக்கு லைஃப் பெர்மிட் தந்தது. ஆனா வடமான வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகாரி வந்து 10,000 வாங்கி. சரி. 10,000 லொக்சீட்டுக்கு 250 1000 ரூபாய்க்கு. ஆனா நாங்கள் சண்டை பிடிச்சி அப்ப முதலமைச்சர் இருந்த காலப்பகுதி சண்டை பிடிச்சி எங்களுக்கு ஒரு 2,500 ரூபா குறைச்சி 7,500 ரூபாய்க்கு விட்டோம். நாங்கள் 5,000 ரூபாய் கேட்க வலிக்கிறோம். 5,000 ரூபாய் 3,000 தான் 2,000 5,000. சில இடங்கள்ல மற்ற மாகாணங்கள்ல எல்லாம் 5,000 தான் கொடுக்கப்படுது. ஆனா இங்க நாங்கள் முழுசா ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லி தங்களோட ரீதிகள் அப்படி இப்படி இல்லைன்னு சொல்லி கூறப்படும். நான் பேர் எங்களுக்கு பாதிப்பட்டாங்க. இருந்தால் எங்களோட சின்ன பஸ்ஸுக்கும் 7,500 ரூபா, 52 சீட் உள்ள பஸ்ஸுக்கும் 7,500 ரூபா. ஒரு முடியாத நடவடிக்கை. இப்ப நாங்கள் குறுகிய 30 கிலோமீட்டர் வந்து போறதுக்கும் 7,500 ரூபா. இங்க இந்த பவனியா 115 250 கிலோமீட்டர் வந்து போறதுக்கும் 7,500 ரூபா. அது புலியான தீர்மானம். நாங்கள் ஃபுல்லா பயன் பண்ணி ஏன்னா போச்சுன்னா மானசை வந்தா தான் செய்யலாம். ஸோ ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான சட்டத்திட்டங்களை முன்னெச்சரிக்காங்கிறதுனால இந்த மாதிரியான சிக்கல்கள் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருக்குது இல்லையா? வடமான சபை முதல் முதல் யாழ்ப்பாணத்துக்கு வந்தது. முந்தி வடமான சபை 15ஆம் ஆண்டு தான் முதல் முதல் எங்களோட வடமாநிலத்துக்குரிய சபை வந்து ஆரம்பிக்கப்பட்டது. நாங்களும் யோசிச்சது வடமான சபை வந்து எங்களுக்கு ஒரு நல்ல கிடைக்கும் வந்து. ஆனா உண்மையிலே சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுகளை இருந்தா கூட சரியாக கஷ்டப்படும். இது முந்தி ஒரு விஷயத்தை டிசிஷன் எடுக்கணும்னா அரசாங்க அதிபரும் ஒரு சிபி கவுண்டரும் அந்த கமிஷனரோ 2 பேர் தான் முடிவு எடுக்கணும். வடமாநில சபையில ஜெயமனிடம் ஜிஎம்என்டம் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் அதை விட பேருந்து போட்டு ஒரு கிளர்ச்சியை உருவாக்கினா போட்ல போட்டு டிசிஷன் எடுக்க ஒரு மண்டம் போட்ல போட்டா அந்த ரெகுலேஷன் சட்டத்தில் உள்ள சட்டம் தான் போட் தீர்மானம். அந்த போட்டவே தானே அந்த சட்டம் இருக்குன்னா அந்த சட்டத்தை கூட செய்து விடலாம்.
உண்மையாவே எங்களுக்கு ஒரு பெரிய ரொட்டு கடையா தான் நடந்து கொண்டிருக்கு பழங்காலம். ம். எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறதே மாநில சபை உருவாக்கும். ஆனா நாங்கள் இப்ப இலங்கை தனியார் பட்ச தலைவர்களும் நாங்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்த ஜனாதிபதியோட நாங்கள் வச்சது எங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போக்குவரத்தை உள்வாங்க. ம்ஹ்ஹ்ம். சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யறதை எங்களுக்கு வச்சுக்குவோம். சரி. இப்போ வடக்கு மாகாணத்த பொறுத்தவரைக்கும் அப்படி தேவைக்கு அதிகமான அ பஸ்கள் வந்து பயண புழக்கத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்களா நீங்க? இப்போ ஒரு 950 பஸ்ஸுன்னு சொன்னா, இப்ப யாழ்ப்பாணத்த விட்டு கிளிநொச்சிக்கு அந்த மாரி வெளி மாவட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுற பஸ்கள விட, அ உள்ளூருக்குள்ளேயே பஸ் பயன்படுத்தக்கூடிய பஸ்களோட அளவு என்ன மாதிரி இருக்குது? இல்ல வெளி மாவட்டத்துக்கு போறவர் ஒரு கணக்கா தான் பதிஞ்சினாங்க. இப்ப நான் எங்கட ஓகே. பஸ்ஸ லோக்கல் சர்வீஸ் பஸ்ஸ கேன்சல் பண்ணி குடுக்க நாங்க மேலதிகமா பதிஞ்சது. சரி. அதான் நாளாந்தம் செய்யக்கூடிய சூழ்நிலை பதிஞ்சது. எங்கட உரிமையாளர் லோக்கல் சர்வீஸ்ல உள்ள உரிமையாளர் கேன்சல் பண்ணி மற்ற மாவட்டத்துக்கு உரிய ரூட்ல பதிய சொல்லி விட்டாங்க. அப்ப ம்ஹ்ம். அது எங்கள பொறுத்தவரை யாழ்ப்பாணத்துல அந்த சிக்கல் வராது. சரி. அந்த உள்ளூருக்கு அந்த போக்குவரத்துக்கு மேலதிகமா இருந்தாலும் எங்களோட உரிமையாளர் 15,000 கோடி கொண்டு 15,000 விடாம அடுத்த 15,000 கோடி தான் ஜீவிக்கிறாங்க. அவங்க எங்களோட முரண்பாடு இல்லை. ஏதோ எங்களுக்கு கலந்ததான் அளவு என்ற ரீதியில ஜீவிச்சு கொண்டு போவோம். ம்ஹ்ம். ஆ ஸோ இப்ப அ அம் என்ன மாதிரியான நேரங்கள்ல அங்க பஸ் அதிகமா பயன்பாட்டுல இருக்குது? இப்ப கொழும்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, காலையில ஒரு 8 மணியிலருந்து 7:30 மணியிலருந்து 9:30, 10 மணி வரைக்கும் ஒரு நிறைய சன நெரிசலோட பஸ் இருக்கும். நிறைய பஸ் இருந்தாலும், அந்த எல்லா பஸ்லயுமே சன நெரிசலான பஸ்களா ஒரு ஒரு போக்குவரத்து தான் இருக்கும். அதே மாரி தான் கிட்டத்தட்ட மாலை நேரங்கள்லயும் அந்த மாதிரியான ஒரு 4 மணியிலருந்து ஒரு 6:30 மணி, 7 மணி வரைக்கும் அந்த மாரியான ஒரு இது இருக்கும். வடக்கு மாகாணத்த பொறுத்தவரைக்கும், அங்க இருக்கக்கூடிய சன நெரிசல்கள் என்ன மாரி? ஏன்னா, அங்க இருக்கக்கூடிய எனக்கு என்னுடைய நண்பர்கள்லாம் சில நேரம் சொல்லுவாங்க, இப்ப அங்க பஸ் எல்லாம் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. ஆனாலும் சன நெரிசலா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலம்பர 7 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் கொஞ்சம் சிரமத்தா இருக்கும் காலமையில. மற்ற கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வர மக்கள் கூடுதலா வர டைம் அந்த டைம் தான். இப்ப ம்ஹ்ம். நாங்கள் வழமையா 10 நிமிஷம் போற பஸ்ஸ 7 நிமிஷம் ஆக்கி தான் விடுறோம் அந்த டைம். சரி. வழமையா 10 நிமிஷம் டைம் சொன்னா 3 நிமிஷத்த கொஞ்சம் 10 நிமிஷம் கூட விடுறோம். அந்த டைம் ம். ஜனப்பட மாட்டோம். அதே மாதிரி மாலை நேரத்துலயும் அப்படித்தான். வேலை முடிஞ்சு 4 மணிக்கு ஒலிக்கிட்டு 5, 6, 5:30 வரைக்கும் இங்க என்ன மாதிரி டைம் விட்டு குறைச்சு தான் விட்டு கொண்டு ம். சரி. குறைச்ச விடையிலாண்டா 5 நிமிஷம் கேப்ப அப்படி போய் 2 மணிக்கு கிளம்பிடுவாங்க. இது ஆஹ. போ பின்னால அடுத்த கொஞ்சம் 5 நிமிஷம் கொஞ்சம் தான் கிளம்பிடுறோம். நாங்க இதுக்காண்டி இடையில டைம் கீப்பர் போட்டுருக்கோம். ஒரு ஓகே. 10 ரூபா எல்லாம் ஆவரங்க ஆரிய ஒரு டைம் கீப்பர் ஆவரங்க அந்த டைம் கீப்பர் போட்டுருக்கோம். அதே மாதிரி இங்கே மணிப்பாற கார்னர் ரூட்ல எல்லாம் 6 கால் மடத்துல இது ஒரு டைம் கீப்பர் சந்திரி தொட்டடி சந்தி ஒரு டைம் கீப்பர் சித்தங்கனி ஒரு டைம் கீப்பர் போட்டா ம்ஹ்ம். எங்க சங்கத்தரம் போட்டுருக்கோம். அதிகார சபை இருக்குது சங்கத்தரம் போட்டு ஒரு ம்ஹ்ம். கொண்டோட வச்சோம்னா சங்கத்தாலே போட்டு வச்சிருக்கீங்களா அந்த டைம் கீப்பர்ஸுக்கெல்லாம்? அது வடமான வீதி பயணி போக்குவரத்து அதிகாரி டைம் கீப்பர் பஸ் ஸ்டாண்டுக்கு அனுப்பினபடியே நாங்க இடையில போட்டு மக்களுக்கான போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லாம சுகமான போக்குவரத்து செய்யணும்ட்டாக தான் எங்களோட சங்கத்தை நாளாந்த சேவைக்கு ஒரு நிதியை ஒதுக்கி ஓடுற பஸ்கள் எனக்கு ஆதரவு பண்ணி டைம் கீப்பருக்கு ம்ஹ்ம். சம்பளத்தை கொடுத்து சேவையில விட்டு வந்துருக்கும். இப்ப நான் சொன்ன 2 ரூட்டை விட மற்ற ரூட் எல்லாம் டைம் கீப்பர் இருக்கு. அதாவது இப்ப யாழ்ப்பாணம் உங்களுக்கு குறிகாட்டு வாகனத்துலேருந்து ஒரு டெங்கி ஒரு டேங்கி போனா வெள்ளச்சத்துக்கு ஒரு டேங்கி போய் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு டேங்கி அதே மாதிரி ஊர்வாத்திரைக்கு ஒரு டேங்கி போய் வெள்ளைக்கு டேங்கி ஒரு டேங்கி போய் யாழ்ப்பாணத்துக்கு வரும் அதிலே 3 6 டேங்கி ஆகும். சரி ஐயா. இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த பொது அரச அரச பஸ்கள் எல்லாம் என்ன மாதிரி? சிடிவி பஸ்ஸஸ் எல்லாம் என்ன மாதிரி நிலையில இருக்குது அங்க? யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை அரச பஸ்ஸில் விடுவதுதான். ஆனா ம்ஹ்ம். சில இடங்கள்லாம் கொஞ்சம் இதற்கும் அவைக்கும் முரண்பாடு வர்றது இந்த கோயம்புத்தூர் யாழ்ப்பாணம் மற்ற கேரளா யாழ்ப்பாணம் மற்ற இடங்கள்ல ஓரளவுக்கு காட்சி பேச்சு செய்யக்கூடிய கேட்டா அவைக்கு ஒரு குடும்பத்தினரோட தொழில் செய்யணும் எங்க போக்குவரத்து. ம். யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. மற்றது மற்ற மாவட்டங்களுக்கு மாவட்டத்துக்கான போக்குவரத்து கொஞ்சம் பிரச்சனை தான் ஓடிக்கொண்டிருக்கு. இப்ப நாங்கள் ஏற்கனவே 60க்கு 40 தான் சுப்ரீம் கோர்ட்டோட வந்து அந்த டைம் அட்டவணை தயாரித்தது. ம்ஹ்ம். இப்ப நாங்கள் இப்ப ஓடுற பஸ்ஸுக்கு டைம் போட்டு தீர்மானம் தான் எடுத்திருக்கிறோம். 50க்கு 50 60க்கு 60 ஏதோ விதத்துல ஓடுற பஸ்ஸுக்கு இங்கே வர வந்து அங்க டைம் போட்டு ஓடுவோம் மட்டும் நேர அட்டவணையை தயாரிச்சு ம்ஹ்ம். ஒரு செய்வோம் தான்
போட்டா கூட அதை குறைக்கலாதானே. ஆமாமா. தொழிலை செய்ய மாட்டேன். சரி. இப்ப நீங்க சொல்றீங்களே, இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் இதனால பாதிக்கப்படுது. அதிகமான வசஸும் இருக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த அந்த வாழ்க்கை தரமும், வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுறதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வாழ்க்கை பாதிக்கப்படுறதுக்கு மெயின் காரணம் நாங்கள் தான் அந்த வருஷம் கூட பதிஞ்சிடறாங்க. ஓகே. சாதாரணமா கேகேஜி யாழ்ப்பாணத்துக்கு ஒரு 30 பஸ் போனோம்னா நாங்கள் 50 பஸ் பதிஞ்சிருக்கோம். ம்ஹ்ம். இந்த நேரம் தொழில் யுத்த காலத்தை விட்டு வெளியில வந்த மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை கொடுத்து நாங்கள் பஸ்ல பதிஞ்சிருக்கோம். இதே மாதிரி யாழ் மாவட்டத்தை மேல 600 பஸ் கூட தான். ம்ஹ்ம். அந்த சிட்டிக்கு போகிறதுக்கு 600 பஸ் கூட 300 பஸ் தான். ஆனால் நாங்கள் ஒன்றும் செய்யலாம். இப்ப அந்த தொழில் ரீதியில ரங்கினவே தொழிலை விட்டு கிடைக்கவும் தான். ஆமா. அவையா வேண்டாம் அவங்க போனா ஒழிய நாங்களா நீங்கள் வெளியே போகணும்னு சொல்லிடுறாரு. அவை தொழில ஈடுபட்டு தான் இருக்கிறோம். ஆனா கூடுதலான மக்கள் அந்த உரிமையாளருக்கு போதிய வருமானத்தோட ஜீவிச்சு வந்திருக்கணும். கஷ்டமான சொல்லி இல்லை. சின்ன பஸ் ஓடுறோம். சின்ன பஸ் ஓடுறதால விவசாயிக்கு இல்ல, மற்றது டயர் பிரச்சனை இருக்காது, கோயில் பிரச்சனை, அந்த சூழ்நிலைகள் அந்த டெக்னிக்கல்ல பிரச்சனை வராத. பெரிய பஸ்ஸுக்கு பெரிய செலவு, பெரிய பஸ்ஸுக்கு பெரிய நேரம், பெரிய விதை, கோயில் தான் 6 லிட்டர் கோயில் கூட தேவை. இப்படியான ரீதிகள் வரும். எங்களுக்கு விஜயாணி பஸ் ரோஜாவது பெரிய பாதிப்பான செலவினங்கள் குறைவு. ஆனா ஆனா சின்ன பஸ்ல போறத விட, இப்ப சாதாரணமா மக்கள் பிரயாணிகளா என்ன விரும்புவாங்கன்னு சொன்னா, சாதாரணமா சின்ன பஸ்கள போறத விட ஒரு பெரிய பஸ் இருக்கிறப்போ, கொஞ்சம் சொகுசா இருந்து கொண்டு போலாம். சன நெரிசலும் சின்ன பஸ்களோட கம்பேர் பண்ற ஒப்பிடும்போது, பெரிய பஸ்கள்ல கொஞ்சம் சன நெரிசலும் குறைவா இருக்குங்கிற மாதிரி பிரயாணிகள் ஃபீல் பண்ணுவாங்க தானே, நினைப்பாங்க தானே? நானா இருந்தாலும் ஃபீல் பண்ண மாட்டேன் என்றால் கம்ஃபர்டபுளா போகலாம். நாங்கள் உரிமையாத பக்கத்தை பார்க்க போறோம். பெரிய பஸ் இருந்து இப்ப இதுல அது பெரிய பஸ் 45 பேரை ஏற்றி போறதுக்கு கிரௌட் வராது. இதுல 45 பேர் இருந்தா பெரிய கிரௌட் தானே. 25-30 சீட் உள்ள பட்சத்துல 40 இருந்தா ரோட்டு தான் சொல்லி வேணும். சின்ன பஸ் ஏற்றி பெரிய பஸ் ஏற்றிக்க அது சிம்பிளா ஜீட் மட்டும் தான் போகும். இந்த ஜீட் மட்டும் தான் போய் அதுக்கு டீசல் செலவினங்கள், ஸ்பியர் பார்ட்ஸ் விலைகள் எல்லாம் கூட வரும். இப்ப இது ஜப்பான் மாநிலத்துக்கு அப்படி வராது. ஜப்பான் மாநிலத்தை பொறுத்தவரை சின்ன பட்சம் 3 வருஷம் 4 வருஷம் கிடக்கும். பிரேக் லைனிங் அடிச்சா கூட 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பேயா கிடக்கும். ஏற்கனவே அப்படி இல்லை தானே. அந்த டயர் டயரும் பெரிய டயர்லாம் விதை விடும். இது சின்ன டயர் ஒரு காக்கா விதையில ஓட விடலாம், ட்ரிபிள் டயர் வச்சு விடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரிபிள் டயர் வச்சு ஓடுவது இல்லையா இல்லை. இப்படியான சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது. ஆனா மக்களின் நோக்கம் அது அப்படின்னா நாங்க சொல்லிடலாம். ஏதாவது நாங்கள் சொகுசா வாங்கணும்னு தான் ஜோதிக்கிறோம். இங்க எங்களை நிலைமையில நாங்கள் கொஞ்சம் கஷ்டம் ஜோதிச்சு தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஜப்பான் பஸ்ஸஸுக்கும் இல்ல மத்த பெரிய பஸ்ஸஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பஸ் ரேட், டிக்கெட் விலையெல்லாம் என்ன மாதிரி வித்தியாசப்படுது அங்க? டிக்கெட் ரேட் நேஷனல் டிரான்ஸ்போர்ட் கமிஷன் சொல்ற ரேட் தான் நாங்க எடுக்கிறோம். சரி. பெரிய பஸ் கூட சின்ன பஸ் கூட வாங்கிருக்கு. ம்ஹ்ம். எல்லாம் ஒரே ரேட் தான். ஆனா சில நேரம் இப்ப இப்படி சொல்றாங்க தானே, இப்ப இல்ல வடக்குல மட்டும் கிடையாது. இலங்கையில இருக்கக்கூடிய எல்லா பிராந்தியங்களா இருக்கட்டும், மாகாணமா இருக்கட்டும், பெட்ரோல் விலை குறைச்சாலும் பஸ்ஸினுடைய டிக்கெட் விலையெல்லாம் குறைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அங்க எப்படி நடக்குது? டிக்கெட்டின் விலை நாங்க உங்களுக்கு குறைக்கிறது. இது சரி. டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் நேஷனல் டிரான்ஸ்போர்ட் கமிஷன் தான் அதை டிசைட். இப்போ ரூபாய் குறைச்சி விட்டுருக்கணும். ஆமாமா. குறைச்சி விட்டுருக்கணும். அந்த ரேட் தான் நாங்க எடுப்போம். அந்த ரேட் குறைச்ச ரேட் தான் நாங்க எடுப்போம். நாங்க அதுக்காண்டி நாங்க கூட இருக்கோம். சரி. அங்கேயே கட்டண விவரம் தான் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம். இப்போ நாங்க முதல்ல அந்த பிரச்சனைன்னு சொல்லி கேட்டோம் இல்லையா? இப்ப அங்க வந்து தேவைக்கு அதிகமான பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாரி. அப்படி பாவனையில இருக்காம ரூட்ல பாவிக்கப்படுற நேரம் தவிர மிச்சம் பாவிக்கப்படாம இருக்கிற பஸ்ஸஸ் எல்லாத்தையுமே மாகாணம் டு மாகாணம் மாதிரி பயன்படுத்த முடியாதா? யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு இல்ல மத்த மாகாணங்களுக்கு மாதிரி? மாகாணத்தை விட்டு மாகாணம் போறதா இருந்தால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ரூட் பெர்மிட் கொடுக்குறது. நேஷனல் டிரான்ஸ்போர்ட் கமிஷன். சரி. அது டெண்டர் ப்ரொசீஜர் தான் குறிக்கணும். சரி. யாழ்ப்பாணம் டெண்டர் தான். யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் செல்வோம் மாவட்டத்துக்குள்ள இந்த வடமான வீதி பயணியர் போக்குவரத்து அதிகாரி பெர்மிட் வழங்குது. மாகாணங்களுக்கு போக்குவரத்து எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் NDCR டெண்டர் ப்ரொசீஜருக்கு கொடுக்கணும்.
ஆனால் அதுக்கு நாங்கள் இங்கே இந்த பஸ் கிடையாது. சரி. அப்ப நீங்க ஏன்னா அப்படி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கிட்ட நீங்க நீங்க ஒரு கேள்வியா கேட்க முடியாதா? இப்படி எங்களுக்கு ஒரு பெர்மிட் மாதிரி தாங்க அப்படிங்கிற மாதிரி அதே கேட்டாங்க டெண்டர் தான் கோல் பண்ணிடுவோம். டெண்டரா நாங்களா போய் ஒரு போட்டிருக்காங்க. பஸ் அதிகமான்னு சொல்லிடுறாங்க. இப்ப டெண்டர் கோல் பண்ண சொன்னா சில உடனே நீங்களும் ஒரு டெண்டரை போடுங்க நானும் போடுவேன். ம். யாரும் கிடைக்கிறது இல்லை. எங்களோட சரிய்யா. உரிமையாளர் பாதிக்கப்பட்ட உரிமையாளர் அங்க கொடுத்து எங்களுக்கு அந்த சலுகை கிடைக்காது. சரி. இப்ப இப்ப நீங்க இப்ப இவ்வளவு இதே நேரம் இப்ப அங்க இருக்கக்கூடிய இரவு நேரங்கள்ல இருக்கக்கூடிய பஸ் பாவனைகள்லாம் என்ன மாதிரி? அங்க இரவுகள்ல வேலைக்கு போற ஆட்கள்லாம் இருக்கிறாங்களா? அந்த மாதிரி. இரவு பஸ் இல்ல 8:30 மணிக்கு ஜப்பான்ல 8:30 மணிக்கு அப்புறம் பஸ் விடாது எங்களோட தனியார் பஸ். டிடிபி 9 மணி வரையும் ஓடும். ஆனா அது கூட அரச பெருசா ஜனம் அரச பேருந்துகள்லாம் ஓடுதா இன்னமும் அங்க நைட் 9 டைம்ல மாதிரி? வரையும் ஓடுவாங்க. 9, 6 வரையும் ஓடுவாங்க. சரி ஐயா. ஏன்னா சில நேரம் அங்க நைட் டைம்ல இரவு நேர வேலைகளுக்கு போறவங்க, இரவு நேரங்கள்ல வெளியூர்ல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வரவங்க, அந்த மாதிரியான போக்குவரத்துகளும் இன்னும் அங்க நடந்து கொண்டு தானே இருக்கு. அப்ப அப்படி அதுக்கான வெளியூர்ல வாய்ப்புகள அத பயன்படுத்த முடியாதா பஸ்கள? வெளியூர்ல இருந்து பார பஸ் கொல்லிமலையில இருந்து பார பஸ் அப்படின்னு இந்த பார பஸ் இலங்கை போக்குவரத்து சேவை யாழ்ப்பாணம் வந்தா அந்த ரூட்டுக்கு இப்ப யாழ்ப்பாணம் பருத்துறை வரும், யாழ்ப்பாணம் கேட்கறது வரும், யாழ்ப்பாணம் ம். கேரளருக்கு அந்த ரூட் பஸ்களை அப்படியே ஜனத்துக்கு தேவையான விடுவாங்க. இலங்கை சரி. போக்குவரத்து அந்த வரைக்கும் செய்யும். சரி ஐயா. நாங்கள் காலத்துல நாங்க 4:30 மணிக்கு அப்புறம் தான் எங்களோட பஸ்ஸுகள் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிராமப்புறத்துல யாழ் டவுன்ல இருந்து படிக்கிறாங்க. ம்ஹ்ம். அது இலங்கை போக்குவரத்து சேவை தான் செய்யும். சரி ஐயா. ஆ இப்ப அ சமீப காலமா மக்களுடைய தனியார் வாகனங்களோட பயன்பாடும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதே இப்ப வடக்கு மாகாணம்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சைக்கிளும், மோட்டார் பைக்ஸும் தான் வந்து இப்ப கொஞ்சம் பாவிக்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எதுவும் பாதிப்பு செலுத்துற தாக்கம் செலுத்துற மாதிரி இருக்குதா அதனால? அந்த மாதிரியான காரணங்கள்? முந்தி முடமைக்கு இல்லைன்னா அந்த அவ்வளோ கிரௌண்டும் கட்டாந்து பெறும். ம்ஹ்ம். பைக்கு சைக்கிள போடுறாங்க பக்கத்துல போறோடியே இங்க சாதாரணமா யாழ்ப்பாணம் போறதுனா மூட்டை பைக்லாம் பெற்றுடும். ம்ஹ்ம். அந்த மூட்டை பைக்கு குறைஞ்சதுக்கு ஒரு வீட்டுக்கு 3 மூட்டை பைக் நிற்கும். இந்த சரி மக்களுக்கு 3 நிறைய பைக். மூட்டை பைக். அந்த மூட்டை பைக்ல செய்ய அந்த கிரௌண்டும் எங்களுக்கு குறையத்தாங்க. சரி. ஸோ இப்ப இதுக்கு என்ன தீர்வா என்ன இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன தீர்வு குடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? இதை விட என்னன்னா இந்த ஸ்டாப் சர்வீஸ் வந்து ஆக்கள் பஸ் ஓடிடும். சரிய்யா. ஸ்டாப்புக்கு ஓடுறது வந்து ஓடிடும். ஸ்டாப்புக்கு ஓடுறதுக்கு நாங்கள் எங்களோட வழக்கமான ஆள் தான் சொன்னாங்க. பஸ்ஸுகள் எங்கிட்ட பஸ் நிற்குது இப்ப. இந்த ம்ஹ்ம். ஸ்டாப்புக்கு ஓடுறதுனா இப்ப ஸ்டாப்புக்கு ஓடுற ஒரு ஆஃபீஸர்ஸ் தான் போயிடும். அந்த ஏஜி போயிருந்தோம் இல்லாட்டி கல்வி சம்பந்த இடங்கள் டீச்சர்ஸ் ஆக்கள் தான் போயிடும். ம்ஹ்ம். அவைக்குரிய பஸ் தேவையாண்டா எங்களோட மாவட்ட ஜனத்தோட தொடர்பு பண்ணா அந்த பஸ்ஸுக்குரிய அந்த ஸ்பெஷல் சர்வீஸ் ஓடுறத ஒன்றும் இல்லாம கூட போயிடும். அவை இன்சூரன்ஸ் டாக்ஸி எடுத்து தான் பஸ் ஓட போயிடும். ம்ஹ்ம். ஆனால் நாங்கள் ரூபமிட்டு காயம் கட்டி எடுத்து எடுத்து எல்லா இடத்தும் அந்த பஸ் சும்மா நிற்குது ஓட்டம் இல்லாம. சரி, நாங்கள் அந்த ரொட்டேஷன்ல ஓபில நிற்கிற பஸ்ஸை விட்டு நான் வந்து கூட கதைச்சினாங்க. சரி. அதாவது விரும்பல. விரும்ப ஏன் அதுக்கு அவங்க விருப்பம் தெரிவிக்காததுக்கு காரணம் எதுவும் இப்ப நாங்கள் பஸ் எடுத்துனாங்க ஏதோ ஒரு செல்வாக்குலான்னு எடுத்திருப்போம். ம்ஹ்ம். ஒரு பெரிய ஓபில அலுவலகத்துல ஒரு செல்வாக்கு கூட அந்த பஸ் எடுத்திருக்கோம். இப்ப அவர் சரி. இந்த கிரௌண்டே வந்த பஸ் முடியாதான் செய்வேன். இப்ப நாங்க இதை கலைக்க போனாலும் அவையும் விடாயம் தானே. ஆ. இது போகலாம் அப்படி ஏன்னா நாங்க மற்றவங்க கும்பிட்டவங்க என்ன கும்பிட்டவங்க தான் மற்ற பஸ் கூட போகும். ஆமாய்யா. தெரியாது தங்களுக்கு ஒரு அதிகாரத்தை வச்சாவே அப்படி செய்யலாம். இங்கே நாங்கள் ஓ! அத குறைக்க இயலும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு அதிகாரத்தன்மை அவங்ககிட்ட இருக்குங்கிறப்போ, அதுக்கான மாற்று வழிகள் ஏதாவது இருக்கணும் இல்லையா? இப்ப வழக்கமான ஆளுநரோட தலைமை சம்பந்தமா கழிச்சு நடவடிக்கை எடுத்துக்கொண்டா இருக்கிறோம். சரி. ஆனா ஓரளவுக்கு குறைஞ்சு கொண்டு ஓடினவையை விட்டு மற்றவங்கள புதுசா பதிய வேணாம் நாங்க சொல்லியிருக்கோம். ம்ஹ்ம். என்ன ஓடினவன் ஓடுறானே மறுக்கிறான் நிறுத்தவனை வசதிக்க சொல்லியாரு. ஆமாம். இதை விட்டு சமாளிச்சு தான் இப்ப செய்கிறோம். நான் உண்மையில எங்களுக்கு எதிரியா வசிக்கிறோம் மட்டும் எங்கள்கிட்ட வரலாம். நாங்கள் கொஞ்ச ம். நாள் பஸ் செய்கிறோம். சரி. இப்ப சொல்லுங்க, சொல்லுங்க. யாழ்ப்பாணம் கிளிநொச்சிக்கு எல்லாம் பஸ் ஓடினா கிடக்கு 6 ரூட் இருக்கு. எத்தனை ம். யாழ்ப்பாணம் கிளிநொச்சிக்கு முழு பஸ்ஸும் அதுக்கான ஆமா. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி என்னங்க யாழ்ப்பாணத்துக்கு போற அவங்க போற வந்தாங்க மவலி மாநகருக்கு போற வந்தா நேர கிளிநொச்சியெல்லாம் ரூட். ம்ஹ்ம். உண்மையில அவங்க பாதிப்பு தான் அந்த ரூட்காரங்க. அவைக்கு டைம் ஓடையில இதை குறைஞ்ச சும்மா சாதாரணமா பார்த்தாலும்
ஒரு இந்த ஆதாரில் இதை பார்த்தா 6 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துடும். ஏன்னா நான் வீட்டுக்கு வந்துடும். சரி ஐயா. இப்ப இப்ப ஸ் சமீபத்தில வந்து அரசாங்கத்தால ஒரு ஒரு சட்டதிட்டங்கள் மாரி போட்டிருந்தாங்க. ஆ பேருந்து ஓட்டுநர்கள் எல்லாம் அந்த சீட் பெல்ட் போடணும். அந்த இதெல்லாம் செக் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அ அந்த அதனுடைய நடைமுறைகள் இதுகள் எல்லாம் இன்னும் அ வடக்கு மாகாணத்திலயும் புழக்கத்துல இருக்குதா? பயன்பாட்டுல இருக்குதா? போலீஸார் செக் பண்ணோம். எக்ஸாம் வந்து ரோட்ல வச்சு பஸ்ஸில் செக் பண்ணுறேன். ம்ஹ்ம். ரன்னிங்ல பார்க்கணும். டயர் இதை பார்க்கணும். நாங்கள் அது கூட ரோட்ல வச்சு பாருங்க, ஒரு இடத்த வச்சு கூப்பிட்டு வச்சு பாருங்கன்னு கூட சொன்னாங்க. இப்போ சரி. சாதாரணமா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ்ஸில் நிற்கும், அந்த இடத்த வச்சு பஸ்ஸை செக் பண்ணி அந்த நம்பர் நோட் பண்ணா தெரியும் தானே பஸ் செக் பண்ணப்பட்ட பஸ். ம்ஹ்ம். இப்படி கூட கேட்டாங்க. ரோட்ல வச்சு பார்க்க மக்களுக்கும் ஒரு ஒரு அசௌகரியம் தான் நடக்குது. அதுக்கு வச்சு மக்கள் வச்சு தீ பஸ்ஸில் செக் பண்ணுறத விட ம்ஹ்ம். இது அப்படிங்கிற யோசிக்கிறவங்க அதை காட்டினா மற்றவைக்கும் தெரியும் பஸ் செக் பண்ணுறவங்க யோசிக்கிறவங்க தெரியுது. ம்ஹ்ம். அப்ப இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் எல்லாம் அங்க என்ன மாதிரி நடந்துச்சு? ஸ்ரீலங்கா நடக்குது. சும்மா ஒபிசை செய்யணும். இந்த ஒபிசை இடங்கள்ல செய்யணும். வெஜ் சேலங்கள், சபையெல்லாம் அப்படி இடங்கள்ல செய்யணும். கச்சேரி படத்துல சரி. நாங்க கதைக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்லாம் கதைச்சிட்டோம் அப்படின்னு நம்புறேன். இத தவிர்த்து நீங்க எதுவும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க மறந்து போன விஷயங்கள் எதுவும் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட். யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் இப்ப கடந்த 5 வருஷத்துக்கு மேல பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணப்பட்டது. ம்ஹ்ம். இந்த உயர் அதிகாரிகள் கேபினட் மினிஸ்டர் வந்தா அதை ஓபன் பண்ணாங்க. ம். அந்த பஸ் ஸ்டாண்ட் இப்ப 5 வருஷமா ஓபன் பண்ணி இந்த வரைக்கும் விலங்க போக்குவரத்து சேவை அங்க போயிடும். சரி. இப்ப எத்தனையோ மினிஸ்டர் ராணுவ மினிஸ்டர் ஏற்கனவே பழைய அரசாங்கத்தில் இருந்தார்கள். இப்பத்த புது அரசாங்கத்தை வந்து ஜனாதிபதி எல்லாருக்குமே தெரியப்பட்டிருக்கு. இந்த விதமான நடவடிக்கையை மேற்கொண்டது. இப்ப ராணுவ மினிஸ்டர் இருக்க அட்டவணையை தயாரிக்கும் உடனடியாக நடைமுறைப்படுத்தவும் சொல்லியிருக்கு. அது எந்த வகையில சாத்தியமாவது இல்லை. அதே நேரமையா இப்ப இந்த நவீனமயப்படுத்தல் அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இலங்கைக்குள்ளேயும் வந்து இலங்கைக்குள்ள அத கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. இப்ப கொஞ்சமா அபிவிருத்தி அடைஞ்ச பகுதிகள்ல எல்லாம் வந்து இப்ப போக்குவரத்தா இருக்கட்டும், இல்ல ம அதோட சார்ந்த மத்த துறைகளா இருக்கட்டும், அதுல நவீனமான தொழில்நுட்பங்கள் எல்லாம் புகுத்துறது, அத கொஞ்சம் மாடிஃபை பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி நவீனமயப்படுத்தி பிரயாணிகளுக்கும், அதே நேரத்துல ஓட்டுநர்களுக்கும் வந்து அது கொஞ்சம் வசதியா இருக்கிற மாதிரி செய்யணுங்கிற மாதிரி ஒரு ஒரு அ எண்ணப்பாடு வந்து உள்ள கொண்டு வந்து புகுத்தப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ இதனுடைய இந்த நவீனமயப்படுத்தல் அப்படிங்கிற விஷயம் வடக்கு மாகாணத்திலயும், அங்க இருக்கக்கூடிய பிரதேசங்கள்லயும் என்ன மாதிரியான நிலைமையில இருக்குது? இன்னும் பழைய முறைகள் தான் வந்து அவங்க பயன்படுத்துறாங்களா? இல்ல நவீன முறைகள் நவீனமயப்படுத்தல்ங்கிறது வந்து அங்கேயும் வந்து கொண்டிருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா செய்து வரைக்கும் முழுமையா இன்னும் வெளியில்லை. கொஞ்சம் கொஞ்சமா ம்ஹ்ம். செய்வது வெளியிட்டு இங்க முழுமையா செய்யவும் இல்லாதானே. இலங்கையை பொறுத்த அங்க கொலம்புல செய்யற மாதிரி தெரிகிறார். சரி. ஓரளவுக்கு அங்க செய்யறவங்க வந்து எல்லாமே தான் இங்கேயும் செய்யலாம். இல்லாம ம். புரிய புரியாம செய்யறதுக்கு சாத்தியம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சரி ஐயா. அது அப்படி நடைமுறையில வரணும்னு சொன்னா, இன்னும் எவ்வளவு காலம் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க? அது செய்யலாம். இந்த மாதிரி 10 லட்சம் ஆ அதுக்கு ஆனா அப்படி நவீனமயப்படுத்தல் ஆகணும்னு சொன்னா, அதுக்கான தீர்வுகளும் நமக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கணும் இல்லையா? இன்னும் சரியா இருக்கணும். சரி நாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் அரசாங்கம் கூட நாங்களும் ஒத்துழைக்கணும். நாங்களும் ஒத்துழைக்காம அரசாங்கத்தோட முரண்பட்டவர்களும் சரி வராது. ஆ அரசியல் ரீதியாக. நாங்களும் அதுக்கு வழிகளுக்கு போனா தான் எல்லாம் செய்யலாம். சரி. ஏன்னா அதே நேரம் இப்ப இந்த இந்த பேருந்து அப்படின்னு சொல்லி பேருந்து, பொது போக்குவரத்து அப்படின்னு சொல்றப்போ, அது சுற்றுலாத்துறையோடையும் கொஞ்சம் தொடர்பு பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இப்ப அங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எல்லாம் என்ன மாதிரி அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு? இன்னும் அவங்க பொது போக்குவரத்து பயன்படுத்துறாங்களா? இல்ல ஆட்டோஸ், டுக் அந்த மாதிரி எல்லாம் பாவிக்கிறாங்களா? என்ன மாதிரி நடக்குது அங்க சுற்றுலா பயணிகள பொறுத்தவரைக்கும்? மாநகர்லேருந்து வாரவே கூடுதலா அங்கேருந்தே பஸ் ட்ரைவ் பண்ணி தான் தெரியும். சரி, அதை வந்து ட்ரெயின்ல வராங்க இங்க வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணுவோம். இங்க பஸ் சர்வீஸுக்கு ஓடுறதுக்கு பஸ்ஸுகள் டிரைவர்களுக்கு வச்சிருக்கு. சரி. இப்போ அவையில பண்ணி நாளைக்கு எவ்வளோ சொல்லி அந்த ரீதியாகவும் முடியும். மற்ற ஹையர் சேலம் விடுவா குறைஞ்சாக வந்தால் தொடர்பினால் கூடியதாக விடுவோம். ம். மக்களுக்கு புரிஞ்சிடக்கூடிய விஷயமா இந்த மக்கள் புரியலாம் வந்து ஏற்படக்கூடிய மற்ற இங்கே நாங்கள் கடும் அதிகப்படமான ரேட்
எல்லாரும் பஸ் எடுத்த மட்டும் ஆ ரேட்டை வச்சு சிக்கிறாரு. ம்ஹ்ம். ஒரு கணக்கில நான் 50,000 கேட்டா இன்னொரு ஆள் 40 45 போடும்னா அவற்றை தொழில் தேவையான குறைச்சு தான் விட போறேன். அப்போ ஆமாமா. அது அங்கேருந்து வர சுற்றுலாத்துறைக்கு பாதிப்பா இருக்காருன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? சரி ஐயா. ஸோ இறுதியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டா, நீங்க என்ன தீர்வ முன்வைக்கலான்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒரு சங்கத்தினுடைய தலைவராவும், ஆம் பிரயாணிகளுக்கு அதே நேரத்தில உங்க உங்க சங்கத்துக்குள்ள இருக்கிறவங்களுடைய நன்மைக்காகவும் ஒரு தீர்வா சொல்லலாம்னு சொன்னா, என்ன தீர்வ வந்து நீங்க முன்வைக்கிறீங்க? அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி, நாங்கள் இந்த சங்கம் தொடங்கினது 1979ஆம் ஆண்டு. சரி. இந்த சங்கம் வந்து யாழ் மாவட்டம் தான் முதல் தொடங்கினோம். மற்ற மாவட்டத்தை விட வட மாநிலத்தில முதல் சங்கமா யாழ் மாவட்டம் தான் தொடங்கினது. சரிய்யா. இப்ப அந்த சங்கம் தொடங்கிய நாள் தொடக்கம் வழிநடத்தல் எல்லாம் சங்கம் தான் தேர்வு பண்றது. ம். சங்கத்தை சங்கத்திட்ட சில நிர்வாக கட்டணங்கள்ல செயற்படணும். மற்ற இப்படி இப்ப ஒரு கட்டணத்தை சேர்த்து தான் வாகனம் ஓடும். அதெல்லாம் ரீதியா வைக்கிறது இந்த பஸ் பஸ் உரிமையாளருக்கும் ஜாதிகளுக்கும் இடையூறு இல்லாத வகையில நேரக்கணிப்பாளர்கள் ஆபீசர் பிளாக்குகள் நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் அடையாள அட்டை கொடுத்துருக்கோம். அடையாளம் காணப்படுது, அடையாள அட்டை வாங்கிடுறோம். இப்படி நாங்கள் அந்த துறக்கம் சேர்ந்து வந்து நான் 2000 ஆண்டு இந்த சங்கத்துக்கு ஆரம்பம் தான் படமா யாழ் மாவட்ட தலைவராக இருந்தேன். 25 வருஷமாச்சு. கடந்த 25 வருஷத்துலையும் எனக்கு தேசிய ஊக்க தானக்கூட இருந்த காலப்பகுதி தான் எனக்கு நல்லதா தெரியும். வடமான வீதிப்பயணர் போக்குவரத்து அதிகாரி வந்த பிறகு நாங்கள் நெடுக முட்டுப்பாடம் தான் இருக்கோம். ஒரு விஷயத்துல ஒரு முட்டுப்பாடம். ஆனா இருக்க பெரிய பெரிய அதிகாரியை விட மற்ற மட்டத்துல இருக்கிறவங்க அந்த குழப்பத்தை உண்டு பண்ணி வரும். தங்களுக்கு சாதாரணமான முறையில ஒரு ஏற்பாடு செய்ய சொல்லி பிளானை கொடுத்தோம்னா நாங்கள் முட்டுப்படுறது பெரிய விஷயம். இப்ப சாதாரணமா சொல்ல போனா அதிகாரி சேர்மன் தலைவர் அல்லது ஜிஎம் கூட ஆளுநரோட இப்படித்தான் நாங்கள் முட்டு போட்டு இருக்கிறோம். என்றால் இவைய சின்ன வயல இட்லி விட்டு இருந்தா நாங்கள் முட்டு போடுறோம் அவையோட இவரோட முட்டு போடுறோம். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு செய்யணும் என்றால் ஏற்கனவே இருந்த மாதிரி சங்கங்கள் அட்மிஷனுக்குன்னு இந்த பலமான போக்குவரத்து அதிகார சபையும் இணைந்த ஒரு செயல்பாடு வந்தால் போக்குவரத்தும் இலகுவா இருக்கும், மக்களுக்கான போக்குவரத்தை செய்யக்கூடிய இருக்கும், மக்களுக்கு சிறந்த சேவையை நாங்கள் செய்யக்கூடிய இருக்கோம்னா என்னுடைய கருத்து. சரி. அதே நேரத்தில அங்க இருக்கக்கூடிய பாதைகளோட அபிவிருத்தியும், இந்த இந்த டெண்டர் மாதிரியான அ முறைமைகள இன்னும் மெருகேற்றுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி. இங்க டெண்டர் போகல. யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை பஸ்ல கூட நீங்க. சரி. நாங்கள் இப்போ ரூட்டுக்கு தேவையா அந்த ரூட்டுக்கு பஸ் கொடுப்போம். சரி ஐயா. இப்போ இந்த லோக்கல் இந்த ஒரு ரூட்ல பெரிய யாழ்ப்பாணம் கல்துறையோட வந்து அந்த வட்டி இந்த ரூட்டுக்கு கொடுத்து அந்த இங்க பஸ் சர்வீஸை செய்வோம். அந்த மாதிரி தான் டெண்டர் கூட முறையில் டெண்டர் கூட என்ன பஸ் கூடும் இல்லை. அப்போ டெண்டர் கூட பஸ் தேவையான சொல்லி மக்களால் கோரிக்கப்பட்டால் ஆளுநர் சேராதையோ இல்லை வடமான விதிமான போக்குவரத்து அதிகார சேவையாக எங்கள்கிட்ட கூறப்பட்டால் நாங்கள் புதிய சர்வீஸை புதிய சேவையை கிடைக்கக்கூடிய பஸ்ஸை நல்ல வழங்கக்கூடிய முடியாது. சரி ஐயா. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்த ஒதுக்கி எங்களுடைய இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு தெரிவித்துக் கொள்றோம். சரி, உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. சரி ஐயா. அதே நேரம் இவ்வளோ நேரம் எங்களோட இணைந்து கொண்டிருந்த அட்வொகாட்டா நேயர்கள் உங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும், எண்ணங்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில எங்களுடைய இந்த வீடியோவ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. அதே நேரம் எங்களுடைய சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலயும் எங்களோட பேஜஸ ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல, இன்னொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம்.